வெல்கம் ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பிரெட் யூஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ நம்ம பிரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். பிரெட்டோட எட்ஜஸ் பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எட்ஜஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சென்டர் பீசஸை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி பிரெட் கம்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரைஸ் கோட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற 7 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதனோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். ஜீரகத்தூளோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அதனோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் பிரெட்டுக்கு பதிலாக கோதுமை பிரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் ஸ்லைஸோட ஓரங்களை இந்த மசாலாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். இல்லைன்னா ஒரு 4-5 பீசஸ் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுட்டு ஷேக் பண்ணிங்கன்னா அழகாக நம்ம கையில் டச் பண்ணாமையே ரொம்ப சூப்பராக கோட் ஆகிடும். இப்போ நமக்கு ஃப்ரைஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பிரெட் பீஸ்னால் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஜஸ்ட் 1 மினிட்டில் நீங்கள் புரட்டி போட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா பீசஸுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக் ரெசிபி பண்ணுறதுக்கு மறக்காமல் ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.